சுகாதார மருத்துவம் அப்படின்னு எல்லாத்துலயும் நாங்க தான் இந்தியாவுக்கே முன்னோடின்னு சொல்லிட்டு இப்ப சிஎம் ஸ்டாலின் மட்டும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காருன்னு கேட்டிருக்காங்க சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியனை பார்த்து. இந்த கேள்வி கேட்கும் போது அவருக்குள்ள அது வேற ஒண்ணும் இல்லைங்க, ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்களுக்கு தனியா பாதுகாப்பு போடணும், அப்படி பாதுகாப்பு போட்டா மக்கள் உங்களுக்கு தான் தொந்தரவா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. மக்கள் உங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க யாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கம் போறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மத்தபடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப சூப்பரா தாங்க இருக்கு, நீங்க எல்லாரும் அங்கேயே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் மாசு. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடாது என்பதல்ல, ஒரு உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள் அரசு மருத்துவமனைக்கு போகும்போது அங்கே பொதுமக்களுக்குரிய இந்த சேவைகள் பாதிக்கப்படும் என்பது, அவர்களுக்குரிய அந்த பாதுகாப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள் அரசு மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்படுகிற போது பொதுமக்களுக்கு அந்த மருத்துவ சேவைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதால் தான் தனியார் மருத்துவமனைகளுக்கு போகிறார்களே தவிர தனியார் மருத்துவ சேவை அரசு மருத்துவ சேவை இது மாதிரி அதெல்லாம் பிரித்து பார்க்க கூடாது. சரி, ஓகே. எனக்கு இப்ப என்ன டவுட்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு போயிருப்பாங்களே, அப்ப அவங்களுக்கு தொந்தரவா இருக்காதுன்னு கேட்டிருந்தா அவர் என்ன சொல்லிருப்பாரு? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிருப்பாருல்ல. அப்புறம் ஒண்ணு சொன்னாரு பாருங்க, 2021 அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்டோட எண்ணிக்கை 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அங்கதான் எல்லாருமே வராங்கன்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் மா சுப்பிரமணியன். அரசு மருத்துவ சேவை என்பது இன்றைக்கு மிக சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால்தான் கடந்த 2021 மே திங்கள் 7ஆம் தேதிக்கு முன் வந்த மருத்துவம் பார்க்க வந்த அந்த பயனாளிகளின் எண்ணிக்கையை விட இப்பொழுது 3 மடங்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் கூடியிருக்கிறது. சரி, நான் கேக்குறேன், நீங்க தான் சுகாதார மேம்பாடு மக்கள் நலம்னு எல்லாத்துலயும் நம்பர் 1ல இருக்கீங்களே, அப்புறம் எப்படி பேஷண்டோட வருகைலாம் அதிகமாச்சு? என்னென்னலாம் சொல்றாரு பாருங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, இனிமே மாநாடு போடாதீங்க, ஏன்னா எங்களுக்கு தான் தொந்தரவா இருக்கும்ல. ஊர்வலம் போகாதீங்க, ஏன்னா எங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. ஓட்டு கேட்டு இனிமே எங்க ஊர் பக்கம் வராதீங்க, ஏன்னா எங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. கட்சி மீட்டிங்னு எதுவும் போடாதீங்க, ஏன்னா எங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. என்ன சார், ஓகேவா?